வேட்பாளர்களினுடைய உடற்தகுதி சான்றை சமர்ப்பிக்க வலியுறுத்த முடியுமா என்பது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் 13ஆம் தேதி விளக்கமளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யும் போது சொத்து விவரம், குற்ற வழக்குகள் பற்றிய தகவல்களுடன் 30 நாட்களுக்கு முந்தைய மருத்துவ பரிசோதனை அறிக்கையையும் பிரமாண பத்திரத்துடன் தாக்கல் செய்யும்படி வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கடந்த 2016ஆம் ஆண்டு கோவையைச் சேர்ந்த சுப்பையா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வேட்பாளர்களுடைய உடல்நிலை குறித்த பரிசோதனை அறிக்கையை கேட்பது என்பது சம்பந்தப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க விஷயம் என்பதால் அந்த விவரங்களை கேட்க முடியாது என்று தெரிவித்தார். மேலும் இது சம்பந்தமாக விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போல மருத்துவ பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்த வேண்டுமானால் அது குறித்து சட்ட திருத்தம் தான் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் புருஷோத்தமன் தான் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதியுடைய உடல்நிலையை தெரிந்து கொள்ள வாக்காளர்களுக்கு உரிமை இருக்கிறது. மருத்துவ காப்பீடு பெறுவதற்கு மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளை அளிக்கக்கூடிய நிலையில வேட்பாளர்களுக்கு ஏன் அதை வலியுறுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியை எழுப்பி வாதிட்டார். இதையடுத்து வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் பற்றி தெரிவிக்கும்படி வற்புறுத்த முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் அரசியல் சாசன பதவிகளை வகிப்பவர்கள் உடற்தகுதி சான்று சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தேர்தல் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் மக்கள் கடமை ஆற்றுவதற்கான உடற்தகுதியை பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்த சான்றை பெறலாம் என்ற ஒரு யோசனையை தெரிவித்தார். பின்னர் இந்த உடற்தகுதி சான்றை சமர்ப்பிக்க வற்புறுத்த முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.